ஒரு ரிலேஷன்ஷிப் ஹெல்தியாக பாசிட்டிவாக ட்ராமா ஃப்ரீ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு தேவையான 3 பில்லர்ஸை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவின் மூலமாக பார்க்க போகிறோம். பில்லர் அதாவது தூண்கள் அப்படின்னா என்ன? அதாவது டாப்பில் இருக்கிற ஒரு விஷயத்த தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்கள். அந்த தூண் பார்த்திங்க அப்படின்னா இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டாப் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ பில்லர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப ஸ்டெபிளாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பில்லர் அப்படிங்கிறது சரி சமமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் டாப் அப்படிங்கிறது கரெக்டாக ரொம்ப காலத்துக்கு இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அது மாதிரி ரிலேஷன்ஷிப்பை தாங்கி பிடிக்கக்கூடிய 3 பில்லரை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவின் மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு மேரேஜ் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மேரேஜ் கவுன்சிலிங் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங். கரெக்டுங்களா? ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கவுன்சிலிங், சைக்கலாஜிக்கலான கவுன்சிலிங் செக்ஷனாக தான் அது இருக்க போகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது, உங்களோட பார்ட்னருடைய மென்டல் ஹெல்த் எப்படி அந்த டைமில் இருந்திருக்கும், எதனால உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வருது, எதை சரி பண்ணால் உங்களோட ரிலேஷன்ஷிப் ஹெல்தியானதாக மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரியான கவுன்சிலிங் சைக்கலாஜிக்கலாகவே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். இதில் லா ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ளூடிங் லா ஆஃப் அட்ராக்ஷன் தியரியை சொல்யூஷனாக வச்சு இதெல்லாம் சரி செய்யவே முடியாது அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான கவுன்சிலிங்கும் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். இந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபோன் காலில் தான் நான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். ஒருவேளை இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். 3 பில்லர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பில்லர் என்ன அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் கம்யூனிகேஷன்ஸ். 2 ட்ராமா ஃப்ரீ ரிலேஷன்ஷிப். 3 ட்ரஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை மட்டும்தான் பார்க்க போகிறோம். 2, 3 அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஒவ்வொன்றுமே பெரிய பெரிய டாப்பிக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். ஸோ அதனால தான் பிரித்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் பாசிட்டிவ் கம்யூனிகேஷனை எப்படி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பில் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான 3 விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்பர் 1, லிசனிங். கவனமாக கேட்கணும். என் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு பேசிடுறேன், அதுக்கப்புறம் நீ பேசுகிறதுக்கு நான் டைம் தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கம்யூனிகேஷனில் எரர் வந்துட ஆரம்பிச்சிரும். ஸோ அவங்கள பேசுகிறதுக்கு ஏதாவது டாபிக் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்களே கேளுங்க. அவங்களுக்கு பேசுகிறதுக்கு நிறைய டாபிக் இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க பேச விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பேச விடுங்க. பேச விடும் பொழுது நீங்கள் லிசன் பண்ணுங்கள். அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க, பேச விட்டாச்சுல்ல அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏனாதானோன்னு இருந்துடாதீங்க. அவங்க பேசும்பொழுது ஒரு வேளை நீங்கள் வந்து ஃபோன் காலில் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேச ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு அது புரிஞ்சிக்க முடியுது, எனக்கு புரியுது, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது பேசுகிறவங்களுக்கு ரொம்பவுமே என்ன ஆகும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஆகும். ஓகே, நம்மளை ஒருத்தவங்க லிசன் பண்ணுறாங்க, அதுவும் நம்ம பார்ட்னர் லிசன் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது ரொம்பவுமே அவங்க சந்தோஷத்துலேயும் ஒரு சொல்யூஷனே கிடைக்கல அப்படின்னா கூட நாம் பேசுகிறது ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு ரொம்பவுமே மனசில் நிம்மதி உருவாகும். அப்போது உங்ககிட்ட எந்த பிரச்சனைனாலும் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஃபோன் கால் பண்ண உடனே என் பிரச்சனையெல்லாம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேனே, இல்லை நான் வந்து சொல்லிடுறேனே, நான் என்ன சொல்கிறேன்னா அப்படிலாம் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பார்ட்னருக்கு அது டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அடுத்த கான்வர்சேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல உங்கள் பார்ட்னருக்கு தோணவே தோணாது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏதாவது டாபிக் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லைனா நீங்கள் கேளுங்க, உனக்கு ஏதாவது பேசணும்னு தோணுதா அப்படின்னு சொல்லி, ஏதாவது எங்கிட்ட சொல்லணும்னு தோணுதா அப்படின்னு சொல்லி அந்த இடைவெளி விடுங்க. அவங்க பேசி முடிச்சதுக்கு பிறகு, எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதை நீங்கள் பேசலாம். உங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் சில விஷயங்களை
உங்கள் பார்ட்னர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா அதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம். இல்லை நேரில் உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அவங்களோட பேச்சும் போது அவங்களோட கண்களை பார்த்து அப்பப்போ நீங்கள் தலை அசைக்கிறதும் ஐ அண்டர்ஸ்டாண்டுன்னு சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறதும் புரியுது அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட்டில் உட்காந்து உங்கள் பார்ட்னர் பேசும் பொழுது இன்னும் நிறைய உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற அந்த தாட்டை உருவாக்கும். இந்த பாயிண்டில் தான் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க, அக்கா அந்த இடத்துல தான்க்கா ப்ராப்ளம், அவங்கள எல்லாத்தையும் லிசன் பண்ணிட்டேங்க்கா, ஃபைனலி அவங்க நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேங்கிற மாதிரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்கக்கா, நான் என்ன பேச வரேன், எனக்கு என்ன பேசணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல அவங்க கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க. அப்போது அவங்க பாட்டுக்கு எழுந்திரிச்சு போயிடுறாங்க அப்படின்னா நான் பேசுகிறது கேட்க மாட்டேங்கிறாங்களே, இது என்ன எந்த விதத்தில் நியாயம், இதுக்கு நான் எப்படி போராட்டம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், இதுதான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய வெரி பிக் ரெட் ஃப்ளாக் அப்படின்னே சொல்லலாம். இதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொன்னால் சைக்கலாஜிக்கலாக அவங்கள ஹேண்டில் பண்ண நீங்கள் கற்றுக்கணும், அவங்கள அனலைஸ் பண்ணணும். ஏன் அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க மனசில் இருக்கிற விஷயத்தை மட்டும் கொட்டிட்டாங்க, ஏன் நான் பேசுகிறத அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சைக்கலாஜிக்கலாக அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதை சரி செய்ய முடியும், ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக மாற்றிக்க முடியும். நம்பர் 2, ரிப்பீட்டட் யூஸ் ஆஃப் குட் வேர்ட்ஸ். அதாவது நல்ல வார்த்தைகளை திரும்ப திரும்ப பயன்படுத்துதல். ஐ மீன் அப்பப்போ அவங்களுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறதும், ஐம் சாரின்னு சொல்கிறதும், பேபின்னு சொல்கிறதும், ஸோ க்யூட் அப்படின்னு சொல்கிறதும், நேற்று உன் கூட இருந்த அந்த நேரம் ரொம்ப அழகான தருணம் தெரியுமா, இப்போ நீ என் கூட பேசிகிட்ருக்கிற இந்த ஃபோன் கால் கூட எனக்கு பிளெஸ்ஸிங் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி அடிக்கடி உங்கள் பார்ட்னர்கிட்ட இந்த விஷயங்களெல்லாம் சொல்லுங்கள். இப்போ நீ என் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி, ரொம்ப ஈகோ ஃப்ரீயாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்க பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஓவராக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, அந்த இடத்துலையே முட்டுக்கட்டை போடாதீங்க. ஏன்னா நீங்கள் மனசில் இருக்கிறத ஐம் சாரி, நீ ரொம்ப க்யூட்டாக நடந்துக்கிற, நீ ரொம்ப அமேசிங்கான பர்சன் தெரியுமா, இப்படியெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஈகோ ஃப்ரீ ரிலேஷன்ஷிப்பாக மாறுறதுக்கு சான்சஸ் 100% இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் உங்கள் எல்லாருக்குமே புரியும்னு நான் நினைக்கிறேன். நாம் முதல்ல முட்டுக்கட்டை போட்டு ஓகே இப்படிலாம் சொன்னால் அவங்க ஓவராக பண்ணுவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாற்றி உங்க அப்படியே கவர் பண்ணி வச்சுட்டு இலைமறைக்காயாக பேசுகிறது இதெல்லாம் பண்ணிங்களா, உங்கள் பார்ட்னரும் அதே மாதிரி தான் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போ தேங்க்யூ, வெரி வெல், ஐம் சாரி, அது வெரி க்யூட் அப்படிலாம் நீங்கள் எப்போ ஷேர் பண்ணுறீங்களோ அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு இணக்கம் உருவாகும், அவங்களும் அதை ஓப்பனாக உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணும்போது கூட வெரி குட், நீ இப்படி பண்ணியிருக்கியா, வெரி நைஸ் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். வரவே மாட்டேங்குது அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமாக வரும். 3rd பாயிண்ட், ப்ரமோஷன். ரிலேஷன்ஷிப்பில் எப்படி ப்ரமோட் பண்ணுறது, எப்படி ப்ரமோஷன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது போல் ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டே ஷேர் பண்ணுங்க. உன்னோட குட்டி குட்டியான ஹேபிட் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதாவது நீ நேற்று பண்ண பார்த்தியா அந்த விஷயத்தை மட்டும் மாற்றிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப சூப்பரான பர்சன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இலைமறைக்காயாக அவங்கள என்ன சொல்லுது, டாமினேட் பண்ணுது. கரெக்டுங்களா? நேற்று பண்ண ஒரு விஷயம் இல்லாமல் நீ மற்றபடி சூப்பரான பர்சன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அங்கே என்ன நடக்குது யோசிச்சு பாருங்கள். அங்கே பாசிட்டிவாக ஊக்குவிக்கிற மாதிரியான வார்த்தைகள் அது கிடையாது இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேற்று ஒரு பிரச்சனை நடந்தது, அந்த பிரச்சனைக்கு அப்போவே சண்டை போட்டுட்டீங்க, விட்டுட்டீங்க இல்லையா? ஆனாலும் இன்றைக்கும் அந்த ஒரு பிரச்சனைனால அவங்கள வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால நீ ரொம்ப நல்ல பர்சன், எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிருக்கு, நீ என் கூட இருக்கிறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ப்ரௌடான ஃபீலிங்கை நீங்கள் வர வைக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸையும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதாவது மனித மனம் அப்படிங்கிறது மிரர் தாங்க. அவங்க சைக்கோ கில்லராக இருக்கட்டும், இல்லை ரொம்ப பெரிய அடமெண்ட்டான ஒரு கேரக்டராக கூட இருக்கட்டும், மிரர் மாதிரி தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோமோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால் என்ன யூஸ்ன்னு நினைக்காதீங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே ஆப்போசிட்டில் இருக்கிற விஷயம் கண்டிப்பாக மாறும். ஒரு நாள் மாறும், பல வருஷத்துக்கு அப்புறம் மாறும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் மாறுறீங்களோ அதே அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு என்ன சொல்லுவோம், ஈடு கொடுக்கறது இல்லையா? நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் மாறுறீங்களோ உங்களுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு உங்கள் பார்ட்னரும் குயிக்காகவே மாறுவாங்க அப்படிங்கிறத நம்புங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பகைமை அப்படிங்கிறது குறையும்,
புரிதலையும் நெருக்கத்தையும் அதிகரிக்கும். பரஸ்பரம் மதிப்பு, அன்பு இதெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஐ மீன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் வில் ஸ்ட்ரென்தன் இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அதிகரிக்கும் பொழுது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ட்ராமா ஃப்ரீ ரிலேஷன்ஷிப்பாக மாறுறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் ட்ராமா ஃப்ரீ ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், அண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்புடைய பேசிக்கான ஒரு பாயிண்ட் இல்லையா? அப்படி இருக்கும்போது ட்ரஸ்ட்டை எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது, ட்ரஸ்ட் வரத்துக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கிட்ட கேளுங்க. அல்லது பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.